ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்ட் 2. ஓகே, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இப்போ நான் போனோடனே போயிட்டேன்னா, ஆனால் சர்வேவில் இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக அதுக்குன்னு சர்வேவிலே விளையாண்டு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு பிளாக்கு, அது டைமண்ட் இது மாதிரி தான் இதுவும் பிளாக்கு. ஆனால் அது இதாங்க கிராவல் இந்த மாதிரி தான். இது ஆனால் நெதரில் நிறைய கிடைக்கும், இதில் கிடைக்காது. இதெல்லாம் இது மாதிரி நிறைய சூடு பிடிக்கும். சரி வாங்க போகலாம். சரி, இது அப்படியே போயிட்டே இருப்போம். கடுப்பாகுதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பிளேஸ்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் மேலே போகும்போது இந்த மாதிரி லாவால் மாட்டிக்கிட்டீங்க, கன்ஃபார்ம் நீங்கள் செத்துருங்க இங்கே. ஏன்னா வாட்டர் பக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் யூஸ் பண்ணினாலே அது கரைஞ்சிட்டு வந்துடும். இவன் பேர் தாங்க கெஸ்ட்டு. இதுலேயே ஹாப்பி கெஸ்ட்டு, சேட் கெஸ்ட்டு இருக்குது. சேட் கெஸ்ட் வந்து இவன் வந்து நெதரில் இருப்பான். ஹாப்பி கெஸ்ட் வந்து அதுவும் பக்கத்தில் ஒரு போன் மாதிரி தெரியுதுல, அங்கே கிடக்கும். இந்த இடத்துல கிடக்கும். ஆனால் இங்கே அது இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதாவது தேடி பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த மேன்ஷனை கண்டுபிடிக்கணும். இந்த மேன்ஷனை கண்டுபிடிக்கணும்னா இவன் பேர் தான் பிளேஸு. இவனை கொன்று நீங்கள் பிளேஸ் பவுட்ரு, பிளேஸ் ஸ்டிக் எடுக்கணும். பிளேஸ் ஸ்டிக்லேருந்து பிளேஸ் பவுட்ரு எடுக்கலாம். இப்படி தான் இவனை அடித்து கொள்ளணும். இவன் நெருப்புலாம் கக்குவான். நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸே எடுக்கலாம். ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் எடுக்கலாம். நீங்கள் ஹெல்த் ஏற்றுறதுக்கு நிறைய ஃபுட்டு வச்சுக்கு. இவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியாலாம் இருக்கும்னு நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் ஸ்டிக்கு. ஓகே, இப்போ வந்து பிளேஸ் ஸ்டிக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதை வந்து பிளேஸ் பவுடராக மாற்றிட்டு இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி தான் மேன்ஷன்லாம் இருக்கும். ஓகே, இது வந்து போர்ட்டல் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். இங்கே செஸ்ட் இருக்கும். அந்த செஸ்ட்டுக்குள்ளே லூட்ஸ் நிறையா இருக்கும். அப்பா கோல்டன் ஆப்பிள் அங்கே இருக்குது அதில். ஆனால் நான் அதை எடுக்கலை. நீங்கள் யார் இவனை ரைடில் வச்சுது? இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏதோ லக்கில் கிடச்சிருக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க. கோஸ்ட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு விட்ருவோம். நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட லேக் இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு என்டர்மேன்லாம் அங்கே தான் ஸ்பான் ஆவாங்க இங்கே. அது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூவும் பச்சையும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். சரி, அதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். நான் இதை கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சிட்டி. அது வந்து இதில் வந்து பிக்லின்ஸ் ஸ்பான் ஆவானுங்க. அவனுங்கிட்ட தான் அந்த கோல்டு பார் கொடுத்து ட்ரேடு பண்ணலாம். சரி, அதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ளூ கலரில் இருக்கும்னு ப்ளூவும் பச்சை கலந்த மாதிரி இந்த ட்ரீ, இந்த பயம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ட்ருமென்ட்ஸ் இருப்பானுங்க. இவனுங்க தான் என்ட்ருமென்ட்ஸ். இவனுங்களை அடித்து கொன்று பாப்பா அவனுங்க அதிகமாக கொடுக்கவே மாட்டானுங்க என்ட்ருபல்ஸு. இவனுங்களை அடித்து கொண்டா இந்த என்ட்ருபல்லு கிடைக்கும். என்ட்ருபல்ல ஒரு ஸ்டாக் வந்து 16 தான் வைக்க முடியும். நம்ம வந்து 2 ஸ்டாக் எடுத்துக்கிறோம். இதையும் அந்த பிளேஸ் பவுட்ரையும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். ஓகே, இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு ரொம்ப மெயின். இப்போ இனிமேல் அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். அந்த இந்த என்ட்ரு பல் மாதிரி இன்னொன்று இருக்குல்ல, அது வந்து நிறையா கொஞ்சம் எடுத்துக்கணும். அது தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் குச்சி தான் பில்டு பண்ணணும். இதை நான் எப்படி பில்ட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் தனியாக. இருங்க, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். இப்படி தான் இருக்கணும் போர்ட்டலு. ஆனால் இது நீங்கள் நார்மலாக என்ன இப்படி பண்ணணுன்னா, இப்படி தான் குதிக்க முடியும். இப்படி தான் குச்சி அந்த ஹைட்டை வர அளவுக்கு பண்ணிக்கணும். இன்னொரு பிளாக் வேணும், பண்ணிவிடுமா? இப்போ வந்து அதே ஹைட்டுக்கு வேணாம், இப்படியும் பண்ணிக்கலாம். இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இது பண்ண முடியும். இப்படி போட முடியும் பிளாக்கை. இப்படி போட்டுட்டு இதை வந்து இப்படி வச்சு இப்படி நீங்கள் பிளாக் போட்டுக்கிட்டிங்கன்னா ஐயோ சரி, இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்படி தான் நீங்கள் நார்மலாக பிளாக் ப்ளேஸ் பண்ணணும். சர்வேல் மோடில் இருக்கும்போது இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3 வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன். ஓகே பாய். தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.